ஓம் சாய்ராம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று மாலை 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களோட வீட்டு பீரோவில் வச்சா போதுங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்களுக்குள்ளாக பணம் பல வழியிலிருந்து சேருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சும் உங்களுக்கு பலன் கிடைக்கலனா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும். அதுவும் வெறும் 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கண்கூடாகவே அந்த ரிசல்ட்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது பார்த்தீங்கன்னா முழுமையாக பலிக்குங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று அந்த நிலவோட முழு ஒளியில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் காட்டிட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டு உங்களோட பீரோவில் வச்சிங்கன்னா உங்களுடைய கடன் சுமை குறையும். கட்டுக்கட்டாக பீரோவில் பணம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செலவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்காம போகும். நிறைய கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த பரிகாரம் உங்கள் வீட்டிலும் உங்கள் எண்ணத்திலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். 30 நாட்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பொருளை பீரோவில் வைக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருது. ஸோ அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு எப்பவும் போல் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றதுக்காக வீட்டு பூஜை அறை எப்படி தயார் செய்வீர்களோ அப்படி தயார் செஞ்சுங்க. படத்துக்கெல்லாம் பூ வைக்கிறது எல்லாமே வச்சுக்கிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கற்பூரங்க. ஆமாங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் பீரோவில் வைக்க போகும் பொருள் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் பூஜை ரூமில் தயார் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் அந்த பௌர்ணமியோட நிலவு எந்த இடத்துல முழுமையாக தெரியுமோ, சரிங்களா, அந்த இடத்துக்கு 6:30 மணிக்கு போயிடுங்க. சரிங்களா? போயிட்டு அது மொட்டை மாடியாக இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், எந்த சைடாக இருந்தாலும் சரி, 2 துண்டு பச்சை கற்பூரத்தை கையில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் மண்டி போட்டு அந்த சந்திர பகவானிடம் நீங்கள் வேண்டுதல் வைக்கணும். சரிங்களா? தானம் கேட்பீங்களா? அப்படி 2 கைகளையும் ஏந்தியபடி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அப்படி பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய கைகளுக்கு நடுவே 2 பச்சை கற்பூர துண்டுகளை வைத்துக் கொள்ளுங்கள். வச்சுக்கிட்டு இறைவா, உங்களுடைய பண கஷ்டம்லாம் தீரணும், உங்களுடைய கடன் சுமை குறையணும், வாங்கி கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்ட்டு மனமுருகி இந்த பச்சை கற்பூரத்தை சந்திர பகவானோட முழு ஒளியில் காட்டிவிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பச்சை துணியில் முடிச்சாக கட்டி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அப்படியே 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக இந்த முடிச்சாக கட்டினீங்களா அந்த முடிச்சை கொண்டு போயிட்டு உங்களோட பீரோவில் வச்சுருங்க. சரிங்களா? ஸோ இந்த பரிகாரத்தை செய்கிறது 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு 6:30 மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா அந்த முழு நிலவோட தரிசனம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த இடத்துல மனமுருகி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த சந்திர பகவானை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த முடிச்சை கட்டி அப்படியே கொண்டு போய் உங்களோட பீரோவில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருக ஆரம்பிக்குங்க. எதற்காகனா இந்த நிலவோட ஒளியின் நேர்மறை ஆற்றல், அதுபோக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றல், அதுபோக நீங்கள் சொன்ன உங்களுடைய நேர்மறை ஆற்றலான வார்த்தைகள், சரிங்களா, நீங்கள் சொல்லும்போது கடன் சுமை தீரணும், பணம் பலவழிந்து சேரணும் அப்படின்ட்டு நீங்கள் மனதார அந்த சந்திர பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி கொண்டு இப்படி நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய நேர்மறை ஆற்றல் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய இந்த முடிச்சில் இருக்கும். அந்த முடிச்சை கொண்டு போயிட்டு நீங்கள் பீரோவில் வைக்கும்போது அந்த பீரோலையும் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சுங்க. இதனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு நிறைய பணம் சேர தொடங்கும். மிக விரைவிலேயே வாங்கின கடனை திருப்பி கொடுத்து விடலாம். உங்களுடைய சேமிப்பையும் உயர்த்தலாம். சரிங்களா? இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிக்கையோட பல வருடங்களாக செய்து தங்களுடைய செல்வ வளத்தை அதிகரிச்சிருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதில் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா பல பேர் செஞ்சு அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்ச பரிகாரங்கள் இதெல்லாமே. சரிங்களா? இதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கெல்லாம் செலவழிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. 2 துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு பச்சை நிற துணி இருந்தாவே போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஆனால் செய்யும் போது உங்களுடைய
மனப்பூர்வமான வேண்டுதல் தான் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய குலதெய்வத்தையும் அந்த சந்திர பகவானையும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எல்லாரையும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு முடிச்சை மட்டும் நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் பீரோவில் வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. சரிங்களா? நம்பிக்கையுள்ளவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். அடுத்த 30 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து அதிகமாக வந்து சேரும். உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாத்தையும் நீங்கள் எளிமையாக அடைச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.